ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டு இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் அந்த சம்பவம் தான். நம்ம இதை பற்றி எந்த வீடியோவும் இது வரைக்கும் போடல. சரி, சரியான உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவோம் தான் இருந்தோம். இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் அதன் பாணியில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்துகிறாங்க. நாம் தமிழர் சீமான் இருக்கட்டும், இல்லை அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும், அடுத்தது அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கட்டும், அடுத்தது அண்ணாமலை பாஜக தலைமையாக இருக்கட்டும், விஜய் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு, அவரோட தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடக்கலை. அவர் போய் ஆளுநர் தான் சந்தித்தார். அதை பற்றியும் இப்போ ஒவ்வொரு கட்சியும் அதுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க எந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏற்கனவே இதுமாரி சம்பவங்கள் நடக்கவே இல்லையா, அந்த சம்பவத்தில் இவங்க என்ன நடந்தாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். அடுத்தது இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்? அண்ணா பல்கலைக்கழகம் அவங்களுக்கு துணைவேந்தர் போடலை. அதுக்கு துணைவேந்தர் போடுறதுக்கு ஆளுநர் இது வரைக்கும் எந்த ஒரு பரிந்துரையும் செய்யலை. அது சம்மந்தமாக நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. அது தனியான ஒரு சப்ஜெக்டு, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு அரசு தான் இதுக்கு காரணம். முழுக்க முழுக்க அவங்க தான் இது பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்னு. இது கொஞ்சம் கூட அறிவே இல்லாத ஆட்கள் பேசக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு காலேஜில் உள்ளே எந்த ஒரு போலீஸும் உள்ளே நுழைய முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும். காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எதுலையுமே அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் போலீஸ் உள்ளே போக முடியாது. இது முழுக்க முழுக்க நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த நிர்வாகம் சம்மந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த வீட்டில் ஒரு நடந்ததுன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஃபஸ்ட்டு பொறுப்பு. அதுக்கு சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கலை, இல்லை எடுக்காமல் இருக்காங்க, காலதாமதம் செய்கிறாங்க, அது சரியான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணலை, இல்லை கைது பண்ணலை, அவங்க மீது சரியான குற்றப்பதிக்கை தாக்கல் செய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாடு அரசை நம்ம குறை சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பெண் பற்றி தான் நம்ம முழுக்க முழுக்க இருக்கோம். அவங்கள சார்ந்து தான் நம்ம இருக்கோம். அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இப்போ இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் இது முதல் முறையாக நடக்குதா? அதுதான் என்னோட கேள்வி. இந்த சம்பவம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குதா நம்ம தமிழ்நாட்டில்? இதேமாரி பல நூறு சம்பவம் நடந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மத்திய கவர்மெண்ட்டு வெளியிட்ட ஒரு அறிக்கைன்னு படிக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறான்னு ஒரு அறிக்கை வருது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பெண் நம்ம நாட்டில் கற்பழிக்கப்படுறா. இந்த கற்பழிக்கப்படுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோமா? அதுக்கான எந்த ஒரு சோர்ஸும் நம்ம செஞ்சுருக்கோமா? ஏன் இப்போ அண்ணாமலை தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணல, குஷ்பு தலைமையில் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணார். அவர் சவுக்கடிச்சிக்கிட்டு ஒரு காமெடி பீஸ் மாரி போயிட்டார். அதை விட்டுருங்க, நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை. ஆனால் இந்த மகளிர் சங்கம் பாஜக மகளிர் அணி உங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களே மதுரையில், சரி சந்தோஷம், நடத்துனது வரைக்கும் சந்தோஷம். சரி, இதே சம்பவம் மணிப்பூரில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. ரொம்ப பெரிய 10 வருஷம் 20 வருஷம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மணிப்பூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையா? ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் பகிரங்கமாக அழைச்சிட்டு போனாங்க. அவங்க பிறப்பு உறுப்பில் கையை வச்சு மிகப்பெரிய ஒரு பாலிய வன்புணர்வு செஞ்சாங்க. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? அப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ மகளிர் அணி வேறு தெருவில் போராடினீங்களா? அந்த கவர்மெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் குரல் எழுப்புனீங்களா? அப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அப்போ உடனே அண்ணாமலை என்ன சொன்னார்? இது அரசியலாக்க வேண்டாம், இது அரசியல் வைக்கணும்னா ஏன் ஒரு இவ்வளோ பெரிய கலவரம் நடந்து மிகப்பெரிய நாடே கொந்தளிச்சு இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் ஐயா மோடி அவர்கள் போனாங்களா அந்த இடத்துக்கு? இது வரைக்கும் போயிருக்காங்களா? இந்த சம்பவம் நடந்து இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அந்த மணிப்பூருக்கு போயிருக்கீங்களா? அதுக்கான அறிக்கைகள் கொடுத்துருக்கீங்களா? அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே போயிட்டு என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் செய்கிறதுக்கு மற்ற கட்சிகளாச்சும் 1% உங்களுக்கு தன்மை இருந்தாலும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு துளியளவு உங்களுக்கு தகுதியே கிடையாது.
பாஜக வகையறாகளுக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு, பெண்கள் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு துளி கூட அருகதை கிடையாது. இது எந்த இதுலேயும் எல்லாம் நிரூபிக்கப்பட்டது. நானும் சும்மா சொல்லலை, இதெல்லாம் கண் கூட பார்த்தது. யார் ஆட்சி செஞ்சா? மணிப்பூரில் யார் செஞ்சா? உங்களோட டைரக்ட் கவர்மெண்ட்டு. அதில் யார் முழுக்க முழுக்க வந்து சிஎம் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். முழுக்க முழுக்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து அவமானப்படுத்தி அந்த எவன் செஞ்சானோ அவனுக்கிட்டே கொண்டு போய் போலீஸ் போய் ஒப்படைச்சிச்சு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமையாக இருந்துச்சு இந்த நாட்டில். யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? உங்கள் கபட நாடகம்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. அண்ணாமலை, நீங்கள்லாம் 1% கூட ஓட்டு வாங்க மாட்டீங்க. ஏதோ இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு நீங்கள் நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொல்கிறீங்க. இவிஎம் மிஷின் இல்லாமல் தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ நீங்கள் உங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கையை காமிச்சிருங்க பார்ப்போம். நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க? நீங்கள் 10 வருஷத்தில் 3வது முறை நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு இவிஎம் மிஷினுக்கு இருந்த ஒரே காரணத்தால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதில் எவ்வளோ முறைகேடு நடந்ததுன்னு அது ஒவ்வொரு அர்த்தமும் கிளின்னு கிழிக்கிறாங்க. என்ன, அதை தனியாக போவோம், நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்குது அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுதான் என்னோட முதல் கேள்வி. 2002 குஜராத் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பில்கிஸ் பானு அவங்களோட வழக்கு ஞாபகம் இருக்கா? மொத்தம் அந்த குடும்பத்தில் 13 பேர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கான நீதி எங்கே கிடச்சிச்சு? அவங்க தனி ஒரு மனிதன் பெண்மணியாக இருந்து அவங்க போராடி அவங்க ஜெயிச்சு அவங்க 13 பேரை வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டாங்க. அந்த குற்றவாளிகளை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? சரன்னு அவங்களுக்கு தண்டனையை குறைச்சி வெளியே கொண்டு வந்தீங்க. வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து இனிப்புகள் கொடுத்து வரவேற்றீங்களா இல்லையா? அவங்க என்ன தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்க? இல்லை நாட்டுக்காக விடுதலைக்காக போராடிக்கிட்டு போனாங்களா ஜெயிலுக்கு? என்ன அந்த ஒரு பெண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் செஞ்சது இது வந்து சாதாரண ஒரு விஷயமா நான் யாருமே எடுத்துக்கக்கூடாது. கடந்த காலம் நடந்துட்டு இனிமேல் அதை பற்றி பேச வேணாலும் நடக்காதீங்க. எந்த காலத்துலேயும் நீங்கள் பிஜேபிக்காரங்க பாஜகக்காரங்கள் பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு துளியளவு உங்களுக்கு அருகதே கிடையாது. சரிங்களா? மற்ற கட்சியாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம், அவங்களுக்கு தகுதி கிடையாது. நான் பின்னாடி வர்றேன். அதிமுகவோட என்ன பின்னாடி கடந்த காலில் என்ன நடந்துச்சு எல்லாம்னு நான் சொல்கிறேன். ஆனால் பிஜேபிக்காரங்களுக்கு பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு துளியளவும் உங்களுக்கு அருகதே கிடையாது. கேடி ராவணனை பற்றி என்ன சொல்கிறீங்க? அவங்களோட இது அவனோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்லாம் பேசுகிறீங்களே. ஏன் அப்போ வந்து நீங்கள் கொந்தளிக்கலையா? அப்போ அதுங்க அந்த பெண்கிட்ட பாதிக்கப்படலையா? இதேமாரி பல சம்பவங்கள் சொல்ல முடியும். யூபி உங்களோட யோகி ஆதித்யநாத் அவர் ஆனாச்சும் ஒரு பகுத்தறிவு அந்த வட மாநிலத்தில் கிடையாதுன்னு வச்சுங்க. என்ன ஒரு பகுத்தறிவு உள்ள வந்து ஒரு சட்டமன்றத்தில் குரங்க வச்சு தூக்கிட்டு போவானாங்க. அந்த யூபியில் ஒரு பெண்ணை, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை கட்டி வச்சு பகிரங்கமாக பாலியல் வன்புணர்வு செஞ்சீங்களா இல்லையா? கூட்டு பலாத்காரம் செஞ்சார்களா இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? மகளிர் அணி மகளிர்னு குதிக்கிறீங்களே, ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள் எங்கே போனீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். யாரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் கபடல் நாடகம் ஆடுறீங்க? இது தமிழ்நாடு அண்ணாமலை, இது தமிழ்நாடு, வட மாநிலம் கிடையாது. இங்கே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன பண்ணுனீங்க, இதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன உங்களோட நிலைப்பாடு என்ன, எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு எண்ணிக்கை நாங்கள் வளர்ந்துட்டோம் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டோம், 10% வந்துட்டோம், 5% எங்கேருந்து வந்தீங்க? நீ சாதாரண ஓட்டு காகித ஓட்டு ஏற்கனவே பண்ணோம்ல, அதில் வாங்க பார்ப்போம். ஷீட்டு உங்களுக்கு அதில் வந்த இவிஎம் மிஷின் இல்லாமல் வாங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களாம் பார்ப்போம். நீங்கள் இந்த களத்தை தயாரா சந்திக்கிற மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா நீங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் வளர்ந்துட்டோம்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்கே வளர்ந்துட்டீங்க? சரி, அடுத்தது எடப்பாடியார் வருவோம். அதிமுக, நாங்கள் யார் அந்த சார் குதிக்கிறீங்களா இல்லையா? உங்களோட கடந்த கால வரலாறு என்ன? ஒரு பெண்ணை பெல்ட்டால் அடித்து வீடியோ ரிலீஸ் பண்ணி ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கை வந்துச்சு. அவங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அதை கைது பண்ணுறதுக்கே பல போராட்டங்கள் நடத்த வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாற்றி அவங்க வந்து பெரிய சிபிஐன்னா பெரிய கிழிச்சிருவாங்க, பிடுங்கிடுவாங்கன்னு நினச்சி வந்தோம். கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குன்னே தெரியல இது வரைக்குமே.
அந்த வழக்கு என்ன ஆச்சு? அது 3 பேரும் வெளில வந்துட்டானுங்க. யார் அந்த சார்? யார் அந்த சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு கொஞ்சமாவது உரிமை இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். உரிமை இருந்துச்சுன்னா நீங்க அத பத்தி பேசலாம். நீங்க அத பேசுறதுக்கு தகுதியே கிடையாது இன்னும் சொல்லப்போனா. 13 பேர சுட்டு கொன்றுபுட்டு, நான் காலைல ஏந்திரிச்சு டிவிய பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன சிஎம் எடப்பாடியார். யார் அந்த அப்ப அந்த அதிகாரம் குடுத்தது யாரு? நாங்க கேள்வி கேட்போம்ல. அந்த 13 பேர சுட்டுக் கொல்றதுக்கு அதிகாரம் குடுத்த சார் யாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். அந்த 13 பேருக்கு சொல்றதுக்கு சாதாரண ஒரு போலீஸ் துப்பாக்கி எடுத்து சுற்ற முடியுமா? அதுக்கு அதிகாரம் குடுத்தது, அதுக்கு பவர் குடுத்தது யாரு? அதுக்கு இதுவரைக்கும் தீர்ப்பு இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். சரி, அடுத்தது சீமான். செந்தமிழ் தமிழனா? தமிழன் சீமான். இவர் பேசுகிறாரு, நாங்கள் பெண்களுக்கு குரல் கொடுங்க. பெண்கள் உங்கள் சங்கதி தான் சிரிப்பாக சிரிக்குது. அந்த பெண்மணி பேர் விஜயலட்சுமியா? அந்த பெண்மணி ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு கிழின்னு கிழிக்குது. என்ன இத்தனை வாட்டி கருவை கலைச்சிட்டாரு, 7 வாட்டி கலைச்சிட்டாரு, 9 வாட்டி கலைச்சிட்டாரு அப்படின்ட்டு. நீங்கள் பேசுகிறதுக்கு எங்கேயாவது துளி அளவு உங்களுக்கு இது இருக்கா? யோக்கியதை இருக்குதா? எந்தெந்த விஷயத்த நீங்கள் இஷ்யூ பண்ணணுமே அந்த விஷயத்த இஷ்யூ பண்ணவே மாட்டீங்க. ஏன் உங்களோட ஐடி வச்சுட்டு ஒரு மாவட்ட தலைவர் ஐடி லிங்கில் வச்சு ஒரு 3 பெண்ணை வந்து வீடியோ எடுத்து பாலியல் பலாத்காரம் செஞ்சார். அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? குதிச்சிங்களா? அந்த பெண்ணு இது 3 வாட்டி 3 பெண்கள் தான் வந்திருக்கு அதில். ஆனால் 60 பெண்கள் வந்து பணி புரிஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த 60ஓட பெண்களோட நிலைமை என்னன்னு தெரியல. அவங்க வரல வெளியில். ஆனால் இந்த 3 பெண்கள் தான் வெளியில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன போராட்டத்தை எடுத்தீங்க? அந்த 3 பெண்களும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. 3 நிர்வாகிகள் கண் முன்னாடி எங்களை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க அப்படின்னு. அந்த 3 நிர்வாகி யாரு சொல்லுங்க பார்ப்போம். அது பேசுறதுக்கு தகுதி இருக்கா? சரி, அடுத்தது கும்பகோணம். ஓப்பனாகவே சொல்கிறான். காலேஜ் பேரை சொல்ல வேணான்னு பார்க்குறேன். இல்லைன்னா ஏன்னா எனக்கும் கும்பகோணம் தான். நான் பேசுன்னு இது கிடையாது. அந்த காலேஜ் என்னன்னு சில பேரை மறைமுகம் சொன்னாங்க. அது எந்த ஊரில் இருக்குன்னு சொன்னோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் அது இந்த காலேஜ் தான்ட்டு. இன்னும் சொல்ல போனால் சீமான் கட்சியில் உள்ள ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறாருன்னு சொன்னோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த காலேஜ் பேர் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போவும் நான் சொல்கிறேன். அந்த காலேஜில் ஒரு பெண்ணு இதேமாரி பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க, எனக்கு 3 வருஷமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு 6 பேர் மேலே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த போலீஸ் வந்து இது வரைக்கும் அவங்க ஒரு பேரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தலையிட்டு அதை என்ன இதுன்னு பார்க்கணும். நீங்கள் அதை தயவுசெய்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நீங்கள் இப்போ நடக்குது சரியாக நடக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்க. தமிழ்நாடு அரசு இதில் முழுமையாக நீங்கள் கண்காணிச்சுட்டு இருங்க. போலீஸ் எல்லாம் உங்களை கண்ட்ரோலை மீறியே போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு சம்பவத்துலேயும் நிறைய சம்பவங்கள் வெளியில் வந்துட்டுருக்கு. உங்கள் கவனத்துக்கு வருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் தயவுசெய்து உறுதிப்படுத்தணும். ரொம்ப நீங்கள் வேறு கான்செப்டில் போயிட்டுருக்கீங்க. இப்போ பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தில் பொருளாதாரமும் வேணும், அதே நேரத்தில் மக்களோட பாதுகாப்பும் வேணும். அதை நீங்கள் சரியாக பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் போகிற மாரி தான் எல்லாருமே நான் சொல்கிறது கிடையாது. நிறையா பேரோட ஸ்டேட்மெண்ட்டே இதான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. அந்த 6 பேர் யார்? அவரை அரெஸ்ட் பண்ணுங்கள். அந்த காலேஜோட இன்சார்ஜில் உள்ளவர் நாம் தமிழில் இருக்கார், அவரை அரெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணால் தான் இதோட முழு விவரம் தெரியும். அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணு அவ்வளவு கதறி அழுகுறாங்க. நான் இதுமாரி சொல்கிறேன், யாருமே அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்றாங்க. அந்த 6 பேர் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் வந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து 10 குண்டர்ஸர் வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க. சிசிடிவி கேமராவோட நாங்கள் வச்சுருக்கோம், ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த கும்பகோணத்தில் உள்ள காவலர்கள் இது வரைக்கும் அதை அரெஸ்ட் பண்ணல. ஒரு ஆளை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து அதில் தலையிட்டு அந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த நாம் தமிழில் உள்ள முக்கிய நிர்வாகியும் அரெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் உண்மை குற்றவாளிகளை தண்டிக்கப்படணும். அப்போ தான் வந்து உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். அடுத்த கவர்மெண்ட்டு உங்களை வந்து
தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல ஒரு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பெண்கள் சம்மந்தமானது நிறைய நீங்கள் வந்து இன்னும் முன்னெடுக்கணும். இது எங்களோட ஆசையாக இருக்குது. நல்ல கவர்மெண்ட் போயிட்டு இருக்குது. அந்த கவர்மெண்ட்டை வந்து சில தீய சக்திகள் வந்து உள்ளே புகுந்து உங்களை வந்து கெடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா பிஜேபிக்காரன் வந்து சும்மா கிடையாது உங்களுக்கு. அவன் எந்த எல்லைக்கும் போவானுங்க. அவனை வந்து ஏன்னா இந்த ஒடிசா மாநிலத்திலே நீங்கள் கவனம் பார்த்துருப்பீங்க. ஒடிசாவில் பாண்டியன் தான் அடுத்த முதல்வர்னு இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி கடைசியில் ஆட்சி கட்டிலில் உட்காந்தானுங்க. அதே நிலையை தான் இப்போ எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் சரியான ஒரு பாதையில் வந்து பயணித்து உண்மை குற்றவாளிகளை தயவுசெய்து தண்டிக்கப்படணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, திமுக காரனாக இருந்தாலும் எந்த ஒரு தகுதாட்சணம் இல்லாமல் நீங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த பெண்ணுக்கு உரிய நடவடிக்கையை வந்து எடுத்து கொடுங்க. அந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குங்க. இந்த பெண்கள் மட்டும் இல்லை, மொத்த உள்ள அனைத்து பெண்களுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கிட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.